இந்த வீடியோவில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 2025. இன்னைக்கு டேட் தான் 25/4/2025. இதில் டோட்டல் வேகன்ட் என்ன, பிஎஸ்டிஎம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது என்ன பார்க்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 24/5/2025. அடுத்த மாதம் 24 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் வந்து 13 சொல்லியிருந்தாங்க, ஜூலை 13ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 12/7/2025. அதே ஜூலை 12. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஓடிஆர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்றது நான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இல்லை மட்டும் டோட்டல் வேகன்ட்டு பார்க்கலாம். இல்லை டோட்டல் வேகன்ட்னு பார்த்தீங்கன்னா 3935 சம்திங், ஒரு 4000 கிட்ட வருது. இது வேகன்ட் ரொம்ப கம்மி, ஒரு 8000 அது போல் எதிர்பார்த்தோம். ஆனால் இது ரொம்ப கம்மி தான். இதுக்கப்புறம் வேணால் அவங்க வேகன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். வேகன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இனிமேல் வரக்கூடிய நாளில் கம்பல்சரி வேகன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தகுதி குறிப்பிட்ட வேகன்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு வன சார்பு நிலையம் பணியில் வந்து இப்போ வன காப்பாளர், அப்புறம் வன காவலர், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வன காப்பாளர் இந்த மாதிரி வேகன்ட்டுக்கெல்லாம் வந்து மேல்நிலை கல்வி ஹை செகண்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல், இந்த ஃபாரஸ்ட் அமௌண்ட் ஆன்லைனில் கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பீடு சான்றிதழ், மேல்நிலை மதிப்பீடு சான்றிதழ், அப்புறம் பட்டயம், முதுகலை பட்டயம், இதெல்லாம் அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் நான் போடுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுக்குறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள், விளையாட்டு தொடர்பான மதிப்பெண் வாங்குதல். இப்போ சர்வதேச அளவிலான போட்டிகள், தேசிய அளவிலான போட்டிகள்ல தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற பதக்கம் வாங்கியிருந்தா அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேர்வு முறை திட்டம் இது நமக்கு தெரிஞ்சதான். தமிழ் 100, பொது அறிவு ஜிகே 75, மேக்ஸ் 25, ரீசனிங் எல்லாம் சேர்த்து 25 வந்துடும் மேக்ஸில். இது வந்து இணையவழியில் விண்ணப்பிக்கும் முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோட்டோ வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் நம்ம சேனல்ல வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஃபோட்டோ வந்து எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இதில் டெமோ கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்கள், எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும். அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இதெல்லாம் நீங்கள் நான் இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல இந்த நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன், அதிலே நீங்கள் பார்த்துங்க. வந்து 100 ரூபா தான், 100 rupees தான். சரிங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம் நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் படிவம், அவங்களுக்கு ஒரு கூடுதல் மதிப்பெண் மாரி. தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம், இதில் தான் ஒரு சில சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைனில் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலக்கணம் 25, சொல்லதிகாரம் 15, எளிய மொழிபெயர்ப்பு 5, இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15, பொது அறிவியல் 5, புவியியல், ஜாகிரபி, இந்தியன் ஹிஸ்டரி, குவாலிட்டி, இதில் பாருங்க. மேக்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க, ரீசனிங் 10. ஓஎம்ஆர் விடுதலை வாங்குதல் 30 நிமிடத்துக்கு முன்பாக. இது நான் பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்ல அனுப்புறேன், நீங்க இதை ஃபுல்லா பாத்துங்க, படிச்சு பாருங்க. (2025) டிஎன்பிசி குரூப் 4 வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருப்போம். ஒரு 10,000 15,000 கிட்ட வேகன்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டோம். ஆனால் ஏமாற்றமாக தான் நமக்கு மிஞ்சியதாக இருக்கு. மொத்தம் 3935 அந்த சம்திங், ஒரு 4000 கிட்ட வேகன்ட் விட்டுருக்காங்க. அப்கமிங் இதுக்கப்புறம் வர நாட்கள் வேணால் வேகன்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக படிங்க, சரிங்களா.